எல்லோருக்கும் வணக்கம். இது சகோதரி அபிராஜு. இன்றைய தினம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலத்தை பற்றிய காணொளி தாங்க இது. இந்த திருத்தலம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆலப்பட்டி வட்டம் மோரமடுகு என்ற கிராமத்தில் அமைந்துள்ளதுங்க. இந்த திருத்தலத்தில் மாரியம்மன் தான் மூலஸ்தன தெய்வமாக குடிகொண்டுட்ருக்காங்க. இந்த திருத்தலம் 50 வருடத்திற்கும் மேலே பழமையான மிக சிறிய அளவில் கோயிலாக இருந்ததை கடந்த ஆண்டு புதுப்பித்தல் பணியை தொடங்கி இந்த ஆண்டு தான் புதுப்பித்தல் பணி நிறைவடைந்ததுங்க. ஜூன் 2ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா இந்த திருத்தலத்திற்கு நடைபெற்றது. யாக பூஜைகளும் மிக சிறப்பான முறையில் அன்றைய தினம் நடைபெற்றது. தொடர்ந்து 48 நாள் பூஜையும் நடந்து கொண்டுட்டு இருக்குங்க. இந்த மாரியம்மன் தெய்வம் அதிக சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் வேண்டியதை கொடுக்குற தெய்வமாகவும் விளங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செல்வ விநாயகர் சன்னதியும், உமா மகேஸ்வரர் லிங்க வடிவமாக உள்ள சன்னதியும், சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை தம்பதி சமேதராக இருக்கிற சன்னதியும், அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பகவான் சன்னதி அமைந்துள்ளது. 5 குதிரை வாகனம் கொண்ட சூரிய தேவர் சன்னதியும் இதில் அமைந்துள்ளதுங்க. ஓம் ஸ்ரீ சவித்ர சூரிய நாராயணனாய நமக. ஜென்மங்கள் 7 வேண்டும் அம்மாவோட புகழ பாட, அம்மாவை நினைக்க மாயி மகமாயி மாரியம்மா, அண்டங்கள் அனைத்தும் ஆள்கின்ற அரசியே, நாடி நரம்பு ஓடும் உதிரம் அனுதினம் படிப்பது அவள் நாமம்தாம். தாயே மகமாயி மாரியம்மா, மாரித்தாயே அருள்வாய் என்றும் நீயே, இந்த ஏழைகளை காத்தருள்வாய் நீயே தாயே. உன் அருளும் ஆசீர்வாதமும் கடைப்பார்வையும் இவ்வையகத்திற்கு வேணுமம்மா தாயே மகமாயி. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அப்படியே கோயிலுக்குள்ள உள்ள நுழைஞ்சா ஆலயமணியும் திரிசூலமும் அமைந்துள்ளதுங்க. இதுதான் சிறிய அளவிலான முதல்ல தோன்றிய மாரியன்னை தெய்வம். அப்படியே கோயிலுக்குள்ள என்ட்ரானிங்கன்னா திரிசூலம் வச்சிருக்காங்க. அதில் ஓம் என்ற வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்குங்க. ஓம் என்பது பிரணவ மந்திரம், புனித சின்னம், கடவுளின் ஒளி. அகம் புனித மந்திரமாக இந்து மதத்தில் கடவுளை குறிக்கும் சொல்லாகவும் கருதப்படுது. ஸ்ரீ மகா மாரியம்மன் தாயே அவ்வளோ அழகாக ஜோடனை பண்ணி ரொம்ப அலங்காரம் பண்ணி சிங்கத்தின் மேல் வீற்றிருப்பாள் சிம்ம வாசினி என்ற மாதிரி அம்மா ரொம்ப அழகாக இருந்தாங்க. கண்ணே பட்டுடும் போல தாயோட அழகு எத்தனை அழகு எத்தனை அழகு. தாயை பார்க்க பல கண்ணு வேணும், 1000 கண்ணுடைய ஆளை பார்க்க 1000 கண்ணு தான் வேணும். தாய் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. பக்கத்தில் ஊஞ்சல் ஆட்டிகிட்டே நாங்களாம் தாய்க்கு பாட்டு பஜனை பாடிட்டு இருந்தோம். இவங்க தான் மூலஸ்தன தெய்வம். என்னால் அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல, திரை க்ளோஸாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி உறவுகளே.